அடேங்கப்பா, இப்படிலாம் பண்ணி தான் இந்த பிரம்மாண்டமான பக்கெட் வீல் எக்ஸவேட்டரை நகர்த்திட்டு போனாங்க. நம்ம நெய்வேலி பக்கம் போகும்போது தான் என்எல்சியோட இந்த பிரம்மாண்டமான பக்கெட் வீல் எக்ஸவேட்டரை பார்த்தோம். இதோட பேர் கிங் சோலா. இதை மைன்ஸ் 1ல இருந்து 2க்கு கொண்டு போறாங்க. நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு ட்ராக் இருக்கு, ரயில்வே ட்ராக். அந்த ட்ராக் மேல ஏறி தான் இது அந்தாண்ட போகணும். அதுக்காண்டி நிறைய வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம அதுக்குள்ளேயும் மிஷினோட அடியில போய் பார்த்துட்டு இருந்தோம். நம்மளே ஒரு சின்ன எறும்பு போல தாங்க தெரிஞ்சோம். அதுக்கு அதோட ட்ராக் ஒன்னு அவ்வளவு பெருசா இருந்ததுங்க. ஒவ்வொரு ட்ராக்குக்கும் மிகப்பெரிய மோட்டர் இருக்கு. இந்த ட்ராக்கை தாண்டி தான் அந்த மிஷின் போக போகுதுன்னு சொன்னாங்க. என்னடா இது நஞ்சிடுமே நானும் நினைச்சேன். ஆனா அதெல்லாம் ஆகாதுப்பான்னு சொன்னாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மணல் மூட்டைகளையும் பெரிய பெரிய பனங்கட்டைகளையும் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி ரயில்வே துறையினர் வந்து அந்த கிராசிங்ல போற அந்த இபி லைன் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரயில்வே ட்ராக்லயே சொருகிட்டாங்க. இந்த ஒரு இடத்துல மட்டுமே நூத்துக்கணக்கான பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. மணல் மூட்டைக்கு மேல இது போல கட்டைகளையும் போட்டுட்டாங்க. மைன்ஸ் 2க்கு போகணும்னா கடலூர் விருத்தாச்சலம் பைபாஸை கடந்துதான் இந்த மிஷின் போகணும். ரோட்டை எந்த டேமேஜும் மிஷின் பண்ணிடக்கூடாதுன்னு மிகப்பெரிய தடிமனான ரப்பர் சீட்டுகளை போட்டாங்க. அது நல்லாவே லெங்தா இருந்ததுங்க. அப்படியே மிகப்பெரிய கிரைனை வச்சு அப்படியே இழுத்துட்டே ரோட்டை ஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க. இப்ப A to Z எல்லாமே மிஷின் போறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. லைட்டா மிஷினை நேர் பண்ணி ஸ்டெடி பண்ணாங்க. நம்ம பைக்ல போனாலே புழுதி பறக்கும். இவ்வளவு பெரிய மிஷின் நகரும் போது சொல்லவா வேணும். சரியான புழுதி, செம்ம சத்தங்க. மூவ் ஆக ஆக ஒரு 10 அடி போனோம்னாலே ஒரு நிமிஷத்தை தாண்டி ஆகுது. இங்க பாருங்க எப்படி ட்ராக்கை கடந்து போது, என்ன மாதிரி செட்டப்னு பாருங்க. நான் நஞ்சிடும்னு நினைச்சா ஒண்ணுமே ஆகலங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட வீலை செட் பண்ணி வச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஜெர்மன் பேஸ்டு மிஷினுங்க. 1990க்கு முன்னாடியே என்எல்சிக்குள்ள வந்ததாகவும் இப்போ புதுசாவே ரெடி பண்ணி இருக்கதா சொன்னாங்க. கரெக்டா பைபாஸ்ல வந்து நிறுத்தும் போது பஸ்ல அடியில போச்சு, பயந்துகிட்டே இருந்தாங்க. இந்த மிஷின் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட்ல தான் ரன் ஆகுது. இது ரோடு கிராஸ் ஆகுறதுக்காண்டி மைன்ஸ் 1ல இருந்து வந்த பவரை கட் பண்ணிட்டு மைன்ஸ் 2ல இருந்து பவர் ஜாயின் பண்ணாங்க. இதோட பவர் இன்புட் கிட்டத்தட்ட 11 கிலோ வால்ட்னு அங்க உள்ள இன்ஜினியர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா இந்த கிங் சோலாவை ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல நூத்துக்கணக்கான மக்கள் உழைப்போட ரோட கிராஸ் பண்ணி இந்தாண்ட கொண்டு வந்துட்டாங்க. நம்ம என்எல்சி மைன்ஸ் பக்கம் போனா தூரத்துல இருந்து இதை பார்த்திருக்கோம். இவ்வளவு கிட்டக்க இன்னைக்கு மூவ் ஆவறத பார்த்தது ரொம்பவே சூப்பரா இருந்தது. இது மூவ் ஆவறதால அப்பப்ப நிறைய டிராபிக்கும் ஆச்சு. அப்பப்ப அடியிலயும் வண்டிகளை போட்டு அந்த டிராபிக் அப்பப்ப கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பயும் நல்ல டிராபிக். இந்த மிஷின் 50 மீட்டருக்கு மேல உயரம் கொண்டது. இதுல மொத்தம் 14 பக்கெட் இருக்குங்க. ஒவ்வொரு பக்கெட்டாலையும் 700 கிலோ வரையும் மணலையும் நிலக்கரியும் அள்ள முடியும். ஒரு வாட்டி சுத்துச்சுன்னா 9 டன்னுக்கு மேல கறி அள்ளிடும். இது தோண்டி தர்றது எல்லாமே தெர்ற கன்வேயர் பெல்ட் வழியா அப்படியே டிஸ்பேச் ஆயிடுங்க. இந்த மிஷினுக்கு மொத்தம் 2 மெயின் ஆபரேட்டர், அதுக்கப்புறம் 5ல இருந்து 7 பேர் கொண்ட டீம் இதுல எப்பவுமே ஆபரேட் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இதுல ஒரு காமெடியான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு அப்பனுக்கு அப்பன் இருக்கானாங்க. இதோட மிகப்பெரிய மிஷின்லாம் என்எல்சில இருக்குன்னு சொல்றாங்க. அதை தான் நம்பவே முடியல. நாங்கெல்லாம் வயலுக்கு வர அரப்பு வண்டியை அவ்வளவு கொடூரமா வேடிக்கை பார்க்கற ஆளுங்க. அதை விட தலைவன் 100 மடங்கு பெருசா இருக்காங்க.